இந்த கண்ணில் பெறும் ஞானத்தை பற்றி விரிவாக்கம் பண்ணுவது இந்த பகுதி. வட்டம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு போடுறது. அதுக்கு எந்த புள்ளி வச்சாலும் அதான் முதல் புள்ளி, எந்த புள்ளி வச்சாலும் அதான் கடைப்புள்ளி. அப்போ முதலும் முடிவும் இல்லாதவன் இறைவன். அவனை உணரும் அடியவர்களுக்கும் அந்த முதலும் முடிவும் இல்லாத அருள் அனுபவத்தை தருவான். தான் பெற்றதை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு இதுல பொருள். ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்துல மாணிக்க வாசகர் பாடல்களை எப்படி தொகுப்பு முறையில் வைத்திருப்பார் அப்படிங்கக்கூடியதை ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. அதில் அவர் முதலில் பாடிய பாடல் எது அப்படின்னு கேட்டால் அது அற்புதப்பத்து தான் முதலில் பாடியது, இரண்டாவது சென்னிப்பத்து, மூன்றாவது அச்சோப்பதிகம். எந்தெந்த சூழ்நிலையில் அவர் என்ன பாடியிருப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு அந்த திருவாலவாயுடையார் புராணத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் என்ன பாடியிருப்பார் அப்படிங்கக்கூடிய நெறிகளை பற்றி அதில் கூறிட்டு இதுக்கு பிறகு உண்டான நிலைகளெல்லாம் இப்போ இந்த 3 பதிகமும் இறைவன் பாடச் சொன்ன உடனே பாடிய பகுதிகளாக அதில் பதிவேற்றமாயிருக்கு. அப்போ அதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்போ இந்த திருவாசகம் நேற்றைக்கு நான் சொன்னதில் 2-3 மணித்துளிகள் விடுபட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. நான் இதை தான் சொல்லியிருப்பேன், வேற ஒன்றும் ஏதாவது சொல்லலை. அப்படியே ஏதாவது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் வந்தால் கட்டாயம் இடையில நான் அதை சொல்கிறேன். இப்போ சென்னிப்பத்து, அதாவது திருவாலவாயுடையார் புராணத்தின் அடிப்படையில் மணிவாசகர் இறைவன் நீ பாடும்படியே பணியாகிக் கொண்டு பாடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்ட உடனேயே திருவாசகம் சென்னிப்பத்து அவர் பாடுறாரு. அந்த யாத்திரை பத்து முதல்ல பாடுறாரு. நேற்றுக்கு அந்த யாத்திரை பத்து எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம். இன்றைக்கு சென்னிப்பத்து, அதாவது பாடும்படியே பாடா சொன்ன உடனேயுமே சென்னிப்பத்து அற்புதப்பத்து பாடிட்டு அதுக்கப்புறம் சென்னிப்பத்துக்கு வராரு. அற்புதப்பத்து 41வது பதிகமாக இப்போது வைத்து எண்ணப்படுகின்றது. சென்னிப்பத்து 42வது பதிகமாக வைத்து எண்ணப்படுகின்றது. இந்த கண்ணோட்டம் எனக்கும் பிடிச்சிருந்ததுனால நான் இதை தேர்வு பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு ஏன்னா சிவபுராணத்தை பார்க்கும்போது சிவபுராணம் அது பலன் சொல்லும் பதிகமாக நிறைவு பகுதியாக வர வேண்டிய பதிகம் அப்படிங்கக்கூடியதில் நம்ம ஏற்கனவே 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம திருவாசகத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறதுலே இந்த குறிப்பை கொடுத்துருக்குறோம். அதே தான் திருவாலவாயுடையார் புராணத்தில் அவர் அதை பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த பதிவு செஞ்ச கருத்து நமக்கு ஒத்து போனதுனால நான் அந்த பிரார்த்தனை அற்புதப்பத்து, சென்னிப்பத்து, அச்சோப்பதிகம் 3 இறைவன் பாடச் சொன்ன உடனே பாடிய பதிகங்களாக ஏற்றுக்கொண்டு அதில் நேற்றைக்கு நம்ம யாத்திரை பத்து படித்தோம். இப்போ நம்ம சென்னிப்பத்து பார்க்குறோம். சென்னிப்பத்தினுடைய இது 41வது பதிகமாக 42வது பதிகமாக சென்னிப்பத்து வருகின்றது. சென்னிப்பத்தில் அவர் என்ன பாடுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் சொல்லக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர்ச்சோதியான் தூயமா மலர் சேவடிக்கண் நம் சென்னிமன்னி சுடருமே. இந்த பாட்டில் அவர் என்ன கருத்தை சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இறைவன் இந்த பதிகம் முழுதும் அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிகம் முழுதும் திருவடி அனுபவம் அப்படிங்கக்கூடியது பரவழி அனுபவமே திருவடி அனுபவம் அப்படின்னு சொல்லி அதை அந்த அனுபவத்திற்கான விளக்கம் திருமந்திர சின்னையில் அவ்வாறு தான் பதியப்பட்டிருக்கு. அதனால் திருவடி அனுபவமே பரவழி அனுபவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த திருவடி அனுபவத்தினுடைய பெருமையை இந்த பகுதியில் சென்னிப்பத்தில் திருவடி அனுபவத்தினுடைய பெருமையை சொல்கிறார். அதில் தொண்டர்களுக்கு அவர் அருளிய திறம் பற்றியும், தொண்டர்கள்னா எல்லா தொண்டர்களுக்கும் சிவத்தொண்டர்கள் யாரெல்லாம் அருள் அனுபவம் உறுகின்றார்களோ அந்த தொண்டர்களுக்கு அருளிய முறைமை பற்றியும் தமக்கு அருளிய பேறு பற்றியும் 9 பாடலில் சொல்லிட்டு 10வது பாடலில் அன்பரை ஆற்றுப்படுத்தும் பணியாக சொல்கிறார். ஆற்றுப்படுத்துதல்னா வழிப்படுத்துதல் அப்படின்னாரு. தான் பெற்ற பேரு இந்த வையகமும் பெற வேண்டும் என்று நான் இத்தனை பேர்களையும் பெற்றேன், நீங்களும் இந்த வழியில் சென்றால் இந்த பேர்களை அடையலாம் என்று சொல்வதற்கு பேர் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர். இது ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியாக வச்சிருக்கு. பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, இவைகள்லாம் ஆற்றுப்படுத்துதல், தான் பெற்றதை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு இதில் பொருள். அந்த சென்னிப்பத்து இது மாதிரி உண்டான தலைப்பில் அவர் கொண்டுட்டு வர்றாரு. இப்போ முதல் பாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவனாம் முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர்ச்சோதியான் தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னிமன்னி சுடர்மை. இறைவனுடைய அருள் அனுபவம் தூய மாமலர் சேவடியாக இருக்கிறது. அது மலர்ச்சேவடி அப்படின்னு அதை சொல்கிறாரு. அந்த மலர்ச்சேவடி எங்கு உள்ளது, எப்படி உள்ளது அப்படின்னு சொன்னால், அவன் ஜோதியன் அப்படின்னு சொன்னால் ஜோதி நெருப்பாக இருக்கும்,
நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதி நெருப்பு ஜோதி, நீங்கள் நினைக்கக்கூடிய ஜோதி. ஆனால் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஜோதி மலர்ச்சோதி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த மலர்ச்சோதி தான் பரவழி அனுபவமாக கண்களில் பெறக்கூடிய ஞான ஒளியாக உங்களுக்கு வருது. அதனால் அன்பரானவர் அன்றி மீதி யாராலும் அறிய முடியாது, மூவராலும் அறியவனாதவன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி சொல்கிறார் நமக்கு. அப்போ அதை அடையாளம் காட்டக்கூடிய நான் அடையாளம் காட்டக்கூடிய அந்த பரவழி அனுபவம் அன்பரன்றி வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் முத்தனை முதல் வித்தினை அப்படியெல்லாம் பாடுவாங்க. அப்படி பாடுனா இது கிடைக்கக்கூடியது அல்ல. பணிந்து ஏற்றினால் அந்த அருள் அனுபவம் வேண்டும் என்று பயிற்சி பெற்றால் அவர்களுக்கு இது கிடைக்கும். அதனால அன்பரன்றி அறிய ஒண்ணாதது. அப்போ அன்பர்கள் எப்படி அறிவாங்கன்னா துவாதசாந்த பெருவழிங்கக்கூடிய பெருவழி அனுபவத்தின் மூலமாக இதை அடைவார்கள். அது எதில் பெறக்கூடியது அப்படின்னு சொன்னால் பெருவழிக்கண் உயிர் உணர்வு சென்று திருவடியை பற்றி கொள்ளும் அருள் அனுபவமாக உள்ளது அப்படிங்கக்கூடியது மலர்ஜோதி அப்படிங்கக்கூடியது. அப்போ அந்த கண்ணில் பெறும் ஞானத்தை பற்றி விரிவாக்கம் பண்ணுவது இந்த பகுதியில். அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய் சிவலோக நாயகன் தென்பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடிக்கண் நம் சென்னிமன்னி மலருமே. நம்ம சென்னிமன்னி சுடரும் அப்படின்னாரு கடந்த பாடல்ல. இப்போ இந்த பாடல்ல மலரும்னாரு. இந்த பாடல் மூலமாக அவர் நமக்கு தெரிவிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இந்த திருவடி அனுபவம் எல்லாமாகவும் உள்ளது, அவற்றின் அழகாகவும் உள்ளது. எல்லாமாக அகில உலகமாக அந்த உலகத்தில் தோன்றிய பொருள் அனைத்துமாக உள்ளது, அவற்றின் அழகாக உள்ளது. அந்த அழகு திகழும் அமுதமாகவும் அவை உள்ளது. அமுதத்தை உண்டால் ஆனந்த வெள்ளம் பெருகும். அந்த ஆனந்த வெள்ளத்தை யாரெல்லாம் அனுபவிக்க துடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அது நல்லொழுக்கத்தை தரக்கூடியது. ஒழுக்கம் என்பது சுழுமுனை அனுபவம் சென்றடையும் இடத்தை தொடும் அடியவர்கள் மனத்தாலும் செய்யாத தவறு செய்யாதவர்களாக நல்லொழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். அதுதான் ஒழுக்கம் என்பது. அவ்வொழுக்க பயிற்சியால் பேரானந்த வெள்ளத்தை சிவலோகத்தை கொடுக்க வல்லவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. வட்டமாமலர் சேவடி, வட்டம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு போடுறது. அதுக்கு எந்த புள்ளி வச்சாலும் அதான் முதல் புள்ளி, எந்த புள்ளி வச்சாலும் அதான் கடைப்புள்ளி. அப்போ முதலும் முடிவும் இல்லாதவன் இறைவன். அவனை உணரும் அடியவர்களுக்கும் அந்த முதலும் முடிவும் இல்லாத அருள் அனுபவத்தை தருவான் அப்படிங்கக்கூடியதை இந்த பாடல்ல சொல்றாரு. இது அவனுடைய ஆனந்தன் அழகன் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அழகா இருக்கிற எல்லாமே ஆனந்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் அழகா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மனதால பிரத்தியார எத்தனையோ பேரை வாயால மனதால செயல்களால எத்தனையோ பேரை காயப்படுத்துறாங்க. அப்ப அழகா இருக்கிற எதுவுமே ஆனந்தம்னு சொல்ல முடியாது. இப்ப எட்டிப்பழம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், மஞ்சள் மஞ்சள்னு அந்த மரத்துல இருந்து காய்ச்சி இருக்கும்போது அந்த பச்சை இலைக்கு அந்த மஞ்சள் பளபளப்புக்கு அப்படியே மின்னும். எடுத்து சாப்பிடும்போது உண்பவர்களுக்கு அது சுவையை தராது. அது மாதிரி அழகன் இல்லை, இவன் அழகன் ஆனந்தன், ஆனந்த வெள்ளத்தன். சாதாரண ஆனந்தம் இல்லை, வெள்ளமாய ஆனந்தன். அப்ப இந்த அருள் அனுபவத்தை இந்த பாடல் இது நமக்கு தருது. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள்.